எங்க சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியும். இது ஒரு பாவம், ஒரு அப்புறம் கேட்க ஆள் கிடையாது. நம்ம வந்து இது இறந்தது வந்து ஜெயிலில் வச்சு இறந்துருக்காங்க. இன்னும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகலன்னா இன்னைக்கு அந்த ஆள் வீட்டுல இருந்தாங்க. அவங்க ஓடி தெரியுமா, ஒரு சட்டையை கலத்தி போட்டு ரோட்ல அவங்க இருந்தாலே அவங்க வந்து நல்ல முடிவு கிடைக்கும். நாங்க வந்து இப்ப கலெக்டர் பாக்குறோம், பார்த்து ஒரு மனு வச்சிருக்கிறோம். அந்த மனுவை நாங்க வந்து கொடுக்குறோம். கொடுத்து அவர் என்ன சொல்றாரு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு உங்களுக்கு நல்லதே பண்ணணும். நான் என்ன சொல்லி இதுக்குள்ள நம்ம யாருமே அரசியல் பண்ணல. இது நான் வந்திருக்கிற காரணம் வந்து அவர் வியாபாரி அப்படிங்கிற ஒரு முறையில தான் நாங்க அன்னைக்கு இல்ல வியாபாரிகள் எந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சிறு வணிகர் கூட கன்னியாகுமரி என்ன இதுனாலும் உங்களுக்கு நாங்க வந்து பண்ணி தரோம். என்ன நேற்று பேசுனதுல அவங்க எல்லாருக்கும் எங்க கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு ஓகே ஆச்சு. ஆனா தம்பியை வாங்குறத பத்தி நான் முடிவு எடுக்கல. எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சரியான இது இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். புரோட்டோகால் படி அது நான் ஹைகோர்ட்ல போட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மூவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்க சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியல. இந்த போலீஸ் இலாக்கா வந்து அவருடைய இதுல தானே இருக்கு. அவரு எனக்கு அதை பத்தி ஒரு தகவலுமே ஏன் சொல்லல, ஏன் மறைக்கிறாங்களா, இல்ல இந்த கேஸை திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவர் இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவர் எங்களை காப்பாற்ற பார்ப்பாங்களா, அவங்களுடைய இதை காப்பாற்ற போறாங்களான்னு தெரியல. கடைசியில இது லாக்அப்ல கைதிகளால நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாத்திடுவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு நடக்கும். ஆனா என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால கிடைக்கணும். கிடைச்சாதான் அது உண்மையா இருக்கும். நான் அவனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நடக்குமோ நடக்காதோ போயிட்டானேன்னு ஒரு என்ன ஸ்லோ ஆயிரும். நான் அதுதான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். அமைச்சர்கள் 2 பேரும் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அதை பத்தி என்ன தகவல் இல்ல, நாங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க பெரியவங்க. தற்காலிக வேலை தருவதாகவும் இடம் தருவதாகவும் பிள்ளைக்கு படிப்பு செலவு. ஆமா, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க வந்து வேலை வாய்ப்பு முதல்வர் வந்துட்டு ஆணை பிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமான ஆணை வேணும்ல, எழுதி வேணும்ல. ஏன்னா நாங்களே சார்ட்ட கேட்டோம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட சார் போய் கேட்கணும்னா, இல்ல நான் வந்து எழுதி சொல்றேன், ரெக்கார்டு வச்சுக்கோங்க, நான் இங்க தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிஎம் சார்ட்டு இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிட்டுன்னா என் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? சரி இது கன்ஃபார்மா நடக்கும். இதுதான் நீங்க ஏன்னா நேற்று வந்து ஈவினிங் அங்க வந்து வந்த ஒரு ஆடியோ வந்து இருக்காங்க. இங்க நேற்று வந்தவங்க நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு வராங்க. யாரை எப்ப மாத்துறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பயம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க நேற்றுக்கு சொன்னாங்க, உடலை பெற்றுடுங்க, நாங்க மற்ற தீர்வுகளை எல்லாம் தாரோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு உடலை வாங்குறதுக்கு டிசைட் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வந்து நாங்க இருக்கோம் சொன்னாங்க. இல்ல சாருன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இருக்கு. கலெக்டர் சார் மேலையும் எஸ்பி சார் மேலையும் முழுமையா நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலை விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்ல. சிஎம் சார்ட்டு வந்து கிடைச்சுன்னா அவளுக்கு எப்போ வேணாலும் வேலை நிரந்தரம்னு இருந்துன்னா எனக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா? இல்ல 3 மாசம் பார்த்துட்டு வேகன்சி எப்படி வந்ததுக்கு அப்புறம் வாமான்னு அனுப்பிட்டா நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணுமாவது அவர் எனக்கு பண்ணி தரணும். அப்ப சிஎம் அறிக்கை வந்தா நீங்க உடனே வாங்கிடலாம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஒரு சிறு வணிகர் இறந்து போனதை வன்மையா வந்து கண்டிக்கிறோம். அந்த கிட்ட ஆகும்
ஒரு நாட்டாங்க இங்க வா சரி 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 கோகுல்